ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான்சியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடைக்கானலில் ஃபஸ்ட் இயர் மன்சூர் மெமோரியல் ஃபுட்பால் ட்ராஃபி நடந்துகிட்ருக்கு. இது ஃப்ளட் ட்ராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மேட்ச் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஜேஎஃப்சிக்கும் கோடை யுனைடெடுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதில் 2 டீமும் பயங்கரமாக விளாண்டாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஆதிக்கம் ஐஜேஎஃப்சி டீம் தான் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா 1-1 மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா டை பிரேக்கரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 5 ஷாட் கொடுப்பாங்க. இப்போ ஐஜிஎஃப்சி பிளேயர் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோடை யுனைடெட்லேருந்து இன்னொரு பிளேயர் ஷாட் அடிக்க ரெடியாக இருக்காங்க. ஷாட் அடிப்பாரா இல்லையா வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவும் கோலாக போயிடுச்சு. நம்ம ஈஸா தான் கோல் கீப்பராக இருக்கார். இப்போது பாருங்கள் 1-1 இருக்காங்க. அடுத்து ஐஜேஎஃப்சி பிளேயர் அடுத்த ஷாட் அடிக்க வந்திருக்காரு. இந்த மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா செம்ம பரபரன்னு போய்ட்டு இருந்துச்சு. இவங்க ஆக்சுவலாக வின் பண்ண வேண்டிய மேட்ச்சு ஒரு பெனால்ட்டி ஏதோ ஒரு இதனால் கோல் போய் 1-1 வந்துருச்சு. இப்போது ஐஜேஎஃப்சி பிளேயர் அடுத்த ஷாட் அடிக்க ரெடியாக இருக்கார். கோல் அடிப்பாராம். கோல் மிஸ் ஆயிடுச்சு. இதுதான் கொடைக்கானல் மக்களோட ஒரு பெஸ்ட்டு கிரவுண்டு. கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு எல்லாமே இங்கே தான் நடக்கும். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற அப்டேட் ஈஸியாக உங்களை சேரும். இந்த கிரவுண்டில் உங்களுக்கு விளாட்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் ஐஜிஎஃப்சி டீம். நம்ம ஏகே இருக்கார். அடுத்து கோடை யுனைடெட்லேருந்து கோல் அடிக்க வந்திருக்காங்க. கோல் அடிப்பாரா காத்திருந்து பார்ப்போம். கோல் வெளியே போயிடுச்சு. பாலை சரியாக ஷூட் பண்ணுற மாதிரி வெளியே விட்டார். இப்போது நம்ம ஏகே ஐஜிஎஃப்சியிலேருந்து கோல் அடிக்க போகிறாரு. பார்ப்போம் கோல் அடிப்பாரான்னு. எல்லாருமே பரபரப்பாக பார்த்துட்ருக்காங்க. வெளியே இருந்து நம்ம கார்த்திக் மாப்பிள்ளைக்கு அட்வைஸ் சொல்லிகிட்ருக்காங்க. இவர் நிறையா மேன் ஆஃப் த மேட்ச்லாம் வாங்கியிருக்காரு. பார்ப்போம் கோல் அடிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. சாதாரணமாக அடிச்சிட்டாரு. எந்த வித ஒரு அலப்பறியுமே இல்லை. சாதாரணமாக அடிச்சுட்டு ரொம்ப கேஷுவலாக நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போது மறுபடியும் கோடை யுனைடெடுக்கு ஒரு சான்ஸ். அவங்க கோல் அடிப்பாங்களா இல்லை அடிக்க மாட்டாங்களா காத்திருந்து பார்ப்போம். ரெடியாக இருக்காங்க. நம்ம ஈஸா தான் கோல் கீப்பராக இருக்கார். யுனைடெட்லேருந்து ஒருத்தவங்க கோல் சாதாரணமாக இவர் அடிச்சிட்டாரு. கோலி எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் கொடைக்கானலோட வியூ. சரியான வியூவில் சென்டரில் இந்த கிரவுண்டு இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கிரவுண்டில் தான் விளாண்டு பழகி இருந்திருக்கோம். நல்ல வெயில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐஜிஎஃப்சியிலேருந்து கோல் அடிக்க வந்திருக்காங்க. இவர் கோல் அடிப்பாராம். நல்ல ஷாட். ஆனால் கோல் கீப்பருக்கு நடுவில் அடிச்சிட்டாரு. கோடை யூனிட்லேருந்து இந்த கோல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவரோட நண்பர்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா மேட்ச் முடியாமல் நம்ம யார் வின்னர்னு சொல்லிட்டு நம்மளே டிசைட் பண்ணிக்கக்கூடாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கோல் அடிக்க தயாராக இருக்கார். கோல் அடிச்சிட்டாங்க. இந்த கோல் அடித்தது மூலமாக கோடை யுனைடெட் வின் பண்ணிட்டாங்க. ஐஜிஎஃப்சி இந்த மேட்ச்சை லூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம மேட்ச்சில் பார்க்கும்போது ஐஜிஎஃப்சி தான் மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் பால் யார் வச்சுருந்தா அப்படின்னா ஐஜிஎஃப்சிட்ட தான் இருந்துச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக்னால் இந்த டை பிரேக்கர் அதில் இது பண்ணிட்டாங்க. ஓகே, 2 ஐஜிஎஃப்சியின் சிறந்த விளையாட்டு வீரராக ஏகே அவர்களை மேலே அழைப்பில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீரா கன்ஸ்ட்ரக்ஷன் திரு வீரா அவர்கள் அவருக்கு நினைவு பரிசை வழங்குவார். இந்த மேட்ச்சில் ஏகே அவர்கள் வேறு லெவலில் விளாண்டுருந்தார். மேக்ஸிமம் மேட்ச்னாலே இவர் தான் எந்த ஒரு டூர்னமெண்ட்டாக இருந்தாலும் மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த மேட்ச்
வாங்குவார். பெஸ்ட்டு பிளேயர் வாங்க போயிருக்காரு. நிறையா கப்புகள் இவர் வந்து வாங்கி வச்சுருக்காரு. கொடைக்கானலில் இவர் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர். ஸ்டேஜில் ஏறி அவருக்கான அந்த பெஸ்ட் பிளேயர் அவார்டை வாங்குறாரு. எல்லோரும் கமெண்டில் இவர் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். என்னதான் மேட்ச் தோத்தாலும் இந்த டீம் வந்து நம்ம எல்லோரோட மனசுலேயே வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல மேட்ச். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போடுற வீடியோ ஈஸியாக உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அதை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.